Hello all. In this session we shall discuss DPSP, that is Directive Principles of State Policy. DPSP na enna, அதோடைய provisions என்ன எல்லாத்த பத்தியும் பார்ப்போம். ஓகே, DPSP வந்து பார்ட் 4 நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அண்ட் பார்ட் 4ல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் DPSP கவர் பண்ணுது. DPSP na first of all what is that? Directive Principles of State Policy. They are the needs of the community ன்னு சொல்லலாம். Needs of the community na proper governance இருக்கறதுக்காக you will make laws. So எதை பேஸ் பண்ணி law make பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த provisions, what are all the important things for the welfare of the state, அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் laws make பண்ணலாம். This is an important provision. இதுக்காக ஒரு law இருக்கணும். This is another important provision. So இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் உடைய ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பேர்ல இருந்தே we can segregate it. ஸ்டேட் உடைய பாலிசிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. இந்த செக்மெண்ட்ஸ்ல you have to make a policy for the benefit of the people அப்படின்னு சொல்லிட்டு I made it clear, I guess. So we have already seen in the sources of the constitution session we borrowed this DPSP from the Irish constitution. These are the recommendations to the state in legislative, executive and administrative matters. So state க்கு ஒரு recommendation, ஒரு direction கொடுக்கும் இந்த DPSP. லெஜிஸ்லேட்டிவ் லா மேக் பண்ணுறதுக்காகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒன்று இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ நம்மளுடைய டிபிஎஸ்பி இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். DPSP embody the concept of a welfare state. The inspiration for DPSP came from the concept of welfare state. State உடைய நலனுக்காக, state உடைய developmentக்காக, processக்காக வந்தது தான் DPSP. They are the operative part of the constitution. So constitution உடைய ஒரு operative part because governance இந்த DPSP கொண்டு தான் இருக்கு. So அதனால இது ஒரு operative part of the constitution சொல்வாங்க. Through DPSP, the Constitution seeks to achieve the ideals of democratic welfare state. The DPSP constitutes a very comprehensive economic, social and political program for modern democratic state. Idea of the principles is that realizing the high ideals of justice, liberty, equality and fraternity as outlined in the preamble. So, இதோடைய principle உடைய ஐடியாவே justice, liberty, equality and fraternity you have to make realize it. It has to be come true in the nature அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. DPSP are non-justiciable in nature. Non-justiciable, non-justifiable, non-enforceable. இந்த மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான், which means லீகலா கோர்ட் முன்ன போய் இது பண்ணல, ஸோ இதனால நான் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறேன், யூ கேனாட் டூ இட். ஸோ டிபிஎஸ்பி ஆர் நான் ஜஸ்டிஃபையபிள் இன் நேச்சர்னா தே ஆர் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ் ஃபார் தேர் வயலேஷன். தே ஹாவ் வயலேட்டட் இட், இதில் சொன்ன மாதிரி செய்யலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முன்னாடி போயிட்டு வி கேனாட் என்ஃபோர்ஸ் இட். ஸோ அதனால தான் டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிஃபையபிள் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லெட் அஸ் லுக் இன்டு all the articles 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி உடைய ஆர்டிகல்ஸ் தான் கவர் ஆயிருக்கு. அதை நம்ம என்னென்ன ஆர்டிகல் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் இட் இன் தி ஆர்டர். ஆர்டிகல் 36 டிஃபைன் ஸ்டேட். ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் டெஃபினேஷன் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 36ல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 37 ஃபண்டமெண்டல்ஸ் இன் த கவர்னன்ஸ். ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னா DPSP வந்து governance-க்கே fundamentals, which means governance is nothing but delivery of services to the people. So governance service வந்து people கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதோடைய ஃபண்டமெண்டலே டிபிஎஸ்பி கிட்ட தான் இருக்கு. ஸோ டிபிஎஸ்பியை என்ஃபோர்ஸ் பண்ணாதான்
கவர்னன்ஸ் நல்லா இருக்கும். கவர்னன்ஸ் நல்லா இருந்தால் தான் there will be good development, good progress in humanity, which means in the country. ஸோ அதுதான் 37 சொல்லுது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கவர்னன்ஸே டிபிஎஸ்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. 38 promote welfare of the people, minimize inequalities in income, status, facilities and opportunity. 38 பார்த்தீங்கன்னா actually it's a very very important article. Article 38 is also told as the keystone of DPSP. ஸோ ஏன் கீஸ்டோன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்ன்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின். பீப்புளுடைய வெல்ஃபேர்க்காக தான் எந்த ஒரு செயலும் செய்யப்படணும். ஸோ டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் டிபிஎஸ்பி பிளேஸ் அ மேஜர் ரோல். அது ஆர்டிகல் 38 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிகல் 38 அதனால தான் கீஸ்டோன் ஆர் கோர் ஆஃப் டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். 39ல் we have got subdivisions. என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 39 உடைய ஏ வந்து ரைட் டு adequate means of livelihood. ஸோ ரைட் டு adequate means of livelihoodனா வாழ்வாதாரத்துடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். 39B equitable distribution of material resources of the community for the common good. ரிசோர்ஸஸ் எல்லாமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் without any stocking or piling up at one particular area. Third, prevention of concentration of wealth and means of protection. Very very important. சொத்து குவிப்பு அது இருக்கக்கூடாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அதுதான் இதோடைய மெயின் கீ பாயிண்டே. 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இதுவும் ஒன் ஆஃப் த டிரெக்டிவ் பிரின்சிபல். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் the governance will be good. Equal pay for equal work for both men and women என்றது it's a DPSP. Okay. 39E பார்த்தீங்கன்னா preservation of the health and strength of workers and children against forcible abuse. Health is very important. So children உடைய health preserve பண்ணணும், prevent பண்ணணும், அவங்களுடைய strength protect பண்ணணும்னு சொல்லிட்டு 39E ஒரு டிபிஎஸ்பியாவே கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி the state can make laws and enforce it. 39F opportunities for healthy development of children. ஸோ இப்போ நான் ஒரு ஆர்டிகல்ஸாக சொல்ல யூ கேன் ஹாவ் அ கிளியர் கட் வியூ. லைக் இந்த ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி லாஸ் மேக் பண்ணணும். ஸோ தட் அந்த லாவால் மக்கள் பயனடைவாங்க, ப்ராக்ரஸ் இருக்கும். அதனால தான் டிபிஎஸ்பியை டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதெல்லாம் தான் டிரெக்ஷன்ஸ். இந்த டிரெக்ஷன்ஸை தான் ஸ்டேட் எடுத்துட்டு பாலிசி மேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் டிபிஎஸ்பி. ஓகே, let us proceed with the other articles. 39A free legal aid to the poor, which means legal how to say justice is for everyone, right? So just because ஒருத்தங்க புவராக இருக்கிறதுக்காக அவங்களால கோர்ட்டில் போய் அவங்களுக்கான லாயர் எடுத்து கேஸ் வாதாடி ஜஸ்டிஸ் வாங்க முடியாத பட்சத்தில் the poor should not be deprived. ஸோ அந்த அளவுக்கு the poor is not capable of doing it. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஜஸ்டிஸ் அவங்க கிட்ட இருந்து பறிபோகக்கூடாது. அதனால ஃப்ரீ லீகல் எய்ட் புவருக்கு கொடுக்கணும், ஃப்ரீ லீகல் உதவி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த நோக்கத்தில் தான் 39A ஆர்டிக்கல் வந்துச்சு. 40 to organize village panchayats. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிக்கல், அதுதான் 40. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய லாஸ் வந்து கொண்டு வரலாம். 41 right to work and public assistance in cases of unemployment, old age, sickness and disability. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராவிஷன் வச்சு லா கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராவிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 42 ஆர்டிக்கல் just and humane conditions of work and maternity relief. Work உடைய conditions வந்து it has to be just, it has to be fair and
ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இருக்கணும், ஃபோர்ஸபிள் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஃபார் மதர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. 43 to secure a living wage, a decent standard of life and social and cultural opportunities for all workers, to promote cottage industries. Cottage industry promote பண்ணணும்னு 43 சொல்லுது. அதே மாதிரி ஈக்குவல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும் அப்படின்னு 43 சொல்லுது. டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் எவ்ரி ஒன் மஸ்ட் ஹேவ். 43A வந்து டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் அண்ட் எந்த ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் லிவிங் இருக்கணும். 43B என்ன சொல்லுதுன்னா டு ப்ரொமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், autonomous functioning, democratic control and professional management of cooperative societies. Next, detail in depth we'll see, okay? 45 UCC. UCC is nothing but Uniform Civil Code. Uniform Civil Code என்றது the single code for all the people throughout the country. எந்த ஒரு பாரபட்சமே இருக்காம ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த என்டையர் நேஷன். பட் என்னன்னா இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டிபிஎஸ்பியில், பட் இதை பேஸ் பண்ணி இன்னும் எந்த ஒரு லாவும் வரலை, கொண்டு வரப்படலை. ஸோ இந்நாள் வரைக்குமே யூசிசி ஒரு டெட் லெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 45 ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் டில் த ஏஜ் ஆஃப் 6 years. 6 வயசு வரைக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இருக்கணும், விச் மீன்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 45 சொல்லுது. 46 promote educational and economic interest of SCs, STs and other weaker sections of the society. ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அவங்களுக்கு எஜுகேஷ்னலில் க்ரோத் இருக்கணும், அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து யூ ஹாவ் டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 46 சொல்லுது. ஆர்டிகல் 47 says to prohibit the consumption of intoxicating drugs and drinks which are injurious to health, to raise the level of nutrition and standard of living of people and to improve public health. So மது அருந்துதல் கூடாது, ஆர்டிகல் 47 படி அது ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ மக்களுடைய நியூட்ரிஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ஆர்டிகல் 47ல இட் ஹாஸ் பீன் டோல்ட். 48 ப்ராஹிபிட் கவ் ஸ்லாட்டர், ஆர்கனைஸ் அக்ரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ கவ் ஸ்லாட்டர் இருக்கக்கூடாது, ப்ராஹிபிஷன் அதுக்கு இருக்கணும். அண்ட் அக்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ரொமோஷன் இருக்கணும், அதோடைய க்ரோத் இருக்கணும். 48A to protect and improve the environment and to safeguard forest and wildlife. So forest and wildlife protect பண்ணனும். That has been told in 48A article. 49 வந்து monuments, places, objects, historical interest of national importance இந்த மாதிரி விஷயங்கள்லாம் protect பண்ணனும். Article 50 to separate judiciary from executive. ரெண்டுமே தனித்தனியாக செயல்படணும் Article 50 சொல்கிறாங்க. Article 51 to promote international peace. இதுதான் Article 36 to 51 covered in DPSP. Okay, the thing is repeated, if you have a glance each and every day, it will automatically get into your mind. So don't keep on mug upping, because இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து it can be asked in the MCQs directly. For example, to promote international peace has been said in which article of DPSP? Now it's article 51. So having a glance each and every day or glance மாதிரி பார்த்தீங்கன்னா it will automatically get registered. So by heart பண்ணுங்க, but mug up பண்ணாதீங்க. Next, new directives, which means DPSP ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தே இருக்கு. ஸோ 1950க்கு அப்புறமா சில அமெண்ட்மெண்ட் மூலயமா சில டிரெக்டிவ்ஸ் வந்திருக்கலாம். அந்த டிரெக்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் 1976, வெரி வெரி ஃபேமஸ் அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல் நம்பர் தான் எழுதியிருக்கேன். ஆர்டிக்கல் 39F, 39A, 43A, 48A. ஸோ ஆர்டிகல் 39F என்னன்னு பார்ப்போம்.
ஆர்டிகல் 39F பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து சப் ஆர்டிக்கல் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் இந்த ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்னது 39A ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவரும் 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் வந்திருக்கு. 43A to secure the participation of workers in the management of industries 43A இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் வந்திருக்கு. அண்ட் 48A to protect and improve the environment and to safeguard the forest and wildlife. ஸோ இந்த 4 ஆர்டிகல்ஸுமே 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்திருக்கு. ஸோ questions can be like this. From 42nd amendment 1976 what are all the articles evolved அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். 44th amendment 1978 இந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 38 has been implemented. Minimize equalities in income, status and facilities of opportunities. இதுதான் அந்த ஆர்டிகல் 38. இது 44th amendmentல 1978 சொல்லியிருக்காங்க. 86th amendment 2002 வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி there was an article 45 இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் 45 என்னன்னு பார்த்தீங்கன்னா early childhood care till the age of 6 years. ஸோ 6 வயசு வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், சைல்டை பார்த்துக்கணும். இந்த ஆர்டிகல் டிபிஎஸ்பியில் இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மூவ் ஆயிடுது. ஸோ 86th amendment 2002 ஆர்டிகல் 45 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21A ஒரு புது ஆர்டிக்கலாக உருவாச்சு. நெக்ஸ்ட் 97th amendment 2011 43B. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து 43B has been inserted. 43Bனா to promote voluntary formation, autonomous functioning, democratic control and professional management of cooperative societies. cooperative societies உடைய மேனேஜ்மெண்ட்காக வந்த ஆர்டிக்கல் தான் 43B. Next, let us look into the classification of DPSP. Actually, Constitution வந்து DPSP classify பண்ணல. நம்ம கன்வீனியன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல் இன்டெலெக்சுவல்னு 3 DPSP உடைய ஆர்டிகல்ஸை பிரிக்கலாம். ஸோ சோஷியலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கவர் ஆகும். 38, 39 ABCDEF, 39A that is free legal aid, 41, 42, 43, 43A, 47. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்டிக் பேசிஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 47ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சோஷியலிஸ்டிக் பேசிஸில் இருக்குது. 43A வந்து அதே மாதிரி என்ன பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். 41 வந்து ரைட் டு ஒர்க் வித் ஈக்குவல் பேமெண்ட். ஸோ எல்லாமே ஒரு சோஷியலிஸ்டிக் மாரல் பேசிஸில் இருக்கிறதால சோஷியலிஸ்டிக் கேட்டகரியில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வரும். காந்தியன் 40, 43, 43B, 46, 47, 48. 40 பார்த்தீங்கன்னா டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத் வில்லேஜை பேஸ் பண்ணியிருந்தாலே காந்தியன், ரைட்? ஸோ 43, 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் ஆல்சோ மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் டு அந்த ரூரல் சைட். ஸோ 46, 47, 46 வந்து ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட் எஜுகேஷன். அது 46ல சொல்லுது. 47, 48 ஸோ கவ் ஸ்லாட்டர் இருக்கக்கூடாது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ரொமோட் பண்ணணும், அதே மாதிரி என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே காந்தியன் பேசிஸில் இருக்குது. லிபரல் இன்டெலெக்சுவல்னு பார்த்தீங்கன்னா 44, 45, 48, 48A, 49, 50, 51. லிபரல் இன்டெலெக்சுவல் இன் த சென்ஸ் ஃபார் த என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் ஆஃப் ஆர் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 என்னது எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு 6 years. ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் இன் தியர் இண்டிவிஜுவல் ஃபீல்ட். அதே மாதிரி 48A வந்து டு ப்ரொடெக்ட் த என்வாயன்மெண்ட். இதுவும் இஃப் யூ ப்ரொடெக்ட் த என்வாயன்மெண்ட் it will yield you result, which means you will be benefited for the progress. So progress improve ஆகும், development improve ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, 51 இன்டர்நேஷ்னல் பீஸ் இது பண்ணணும். அதே மாதிரி ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருந்து செப்பரேட்டடாக இருக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சோஷியலிஸ்டிக் அண்ட் காந்தியன் பாக்கி இருக்கிறது எல்லாமே உங்களுடைய லிபரல் இன்டெலெக்சுவலில் வரும். இஃப் யூ டூ இட், இட் வில் பி குட், விச் மீன்ஸ் யூ ஆர் ஃப்ரீ டு டூ இட் and it's a kind of obligation for you to do it அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
டிபிஎஸ்பியில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டிரெக்டிவ்ஸ் இருக்கா கான்ஸ்டிடியூஷனில்? ஸோ டிரெக்டிவ்ஸ் அவுட் சைட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிரெக்டிவ் இருக்குது. கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் டு சர்வீசஸ். இது வந்து ஆர்டிகல் 335 அண்ட் பார்ட் 16 இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங், ஸோ இட்ஸ் ஆல்சோ அ டிரெக்டிவ். இது 350A பார்ட் 17 இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ் ஆர்டிகல் 351 இன் பார்ட் 17. ஸோ இது மூணுமே ப்ளீஸ் ஹாவ் அ கிளான்ஸ் ஆஃப் இட். இது மூணுமே டிபிஎஸ்பியை விட்டு வெளியில் இருக்கிற 3 directives. நெக்ஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ டெரெக்டிவ்ஸ் அதை பேஸ் பண்ணி பாலிசி ஸ்டேட்ஸ் மேக் பண்ணும் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அந்த மாதிரி மேக் பண்ண பாலிசிஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தால் சில பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. ஸோ விமன் மதர்ஸோடைய பெனிஃபிட்காக அவங்களுடைய ஒர்க்கில் இருக்கும்போது மேட்டர்னல் பெனிஃபிட்காக வந்தது தான் இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஸோ ஆர்டிகல் 42 ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப், அதை பேஸ் பண்ணி வந்த லா தான் இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. ஸோ அந்த டிபிஎஸ்பி அந்த டிரெக்டிவை கொண்டு ஸ்டேட் இந்த பாலிசி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் இட் கிளியர் ஃபார் யூ கைஸ். நெக்ஸ்ட், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976. ஈக்குவல் ரெம்யூனரேஷன்னா என்ன? ஈக்குவல் பேமெண்ட். ஸோ ஈக்குவல் பேமெண்ட் ஃபார் போத் மென் அண்ட் விமன், அதுவும் டிபிஎஸ்பியோடைய ஒரு ப்ரொவிஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். ஸோ அந்த ப்ரொவிஷன் தான் உங்களுக்கு இங்கே ஆக்டாக மாறி இருக்கு. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. WPA வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ரெண்டுமே ஃபாரஸ்டுடைய கன்சர்வேஷனுக்காக அண்ட் வைல்ட் லைஃப் உடைய கன்சர்வேஷனுக்காக. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் 1993. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1993. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் 1992. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் 2007. இது எல்லாமே டு ப்ரொடெக்ட் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ வீக்கர் செக்ஷன்ஸுடைய பெனிஃபிட்காக வந்த பாலிசிஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட், ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951. ஸோ இந்த நேம்ல இருந்தே தெரியுது டு ப்ரொடெக்ட் ஆர் மான்யூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு we have seen a directive principle. ஸோ அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாலிசி ஆர் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஃபாலோவிங் பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட் அண்ட் பஞ்ச்ஷீல் டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ். ஸோ ஃபைனலாக 51 டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ்னு பார்த்தோம். ஸோ அதுக்காக இந்தியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட்னு ஒரு பாலிசியை மேற்கொள்ளுது, பஞ்ச்ஷீல் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஒரு ப்ராவிஷனை பேஸ் பண்ணியும் நம்ம இந்தியா, விச் மீன்ஸ் த ஸ்டேட், ஹேஸ் மேட் லாஸ் in order to implement it and for the best governance. So this is all about DPSP. Please have a look at it again and again. Concept wise I hope I have made it clear, but articles are இருக்கட்டும், எந்த articles எதுக்கு, எந்த articleல இருந்து எந்த law make பண்ணாங்க, இது எல்லாமே if you again and again do it, it will naturally get into your mind. So please have a look at the video again and again and please be benefited by it. Thank you. In the next session we shall look into another topic, and if any suggestions please comment it. I'll be glad. Thank you.